ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்ச முட்டை ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அதில் முட்டையை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கணும், ஏன்னா அப்போ தான் முட்டை ஒட்டாமல் வரும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு காமிக்கிறேன். பாருங்க, முட்டை அழகாக ஒட்டாமல் வந்துட்டு பாருங்க. இப்போது இந்த ஃப்ரை பண்ண முட்டையை நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் வைக்கிறோம். பாருங்க, முட்டை ஒட்டவே இல்லை, எடுத்து வச்சிருச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போடுறோம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கிறோம். நான் வெங்காயம் பொடியே வரணுன்னா சாப்பரில் கட் பண்ணுவேன், நல்லா பொடியே வரும். அப்போ நம்ம குழம்பு கூடுதலாக வரும். பொடியாக கட் பண்ணணும். நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி, பச்சை மிளகாய் சேர்க்குறோம். பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் நமக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்தா நல்லாயிருக்கும். அந்த ஸ்மெல் பச்சை மிளகாய் வாசனை நல்லாயிருக்கும் எப்பவுமே எந்த குழம்பு போட்டாலும். இப்போ இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோம். இதில் இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மஞ்சள் போடணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வீட்டு மிளகாத்தூள், 2 ஸ்பூன். இதையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா சுருண்டு வரட்டும். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றணும். இந்த மசாலாவும் அதில் வந்துடும். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்க போகிறோம்.
இதில் முட்டை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டு முட்டையை இதோடு சேர்க்கணும். முட்டை, உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு முட்டை போட்டு முட்டை குழம்பு. பாருங்க குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டு இறக்கி கொத்தமல்லி தழை தூவினா முட்டை குழம்பு தயார். ஒயிட் ரைஸ், முட்டை குழம்பு, கொத்தரங்காய் பொரியல், வெண்டைக்காய் தொக்கு, ரசம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதெல்லாம் தான் லஞ்ச். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். பாய்.